இந்த நிலையில திரு நிரஞ்சன், திரு சத்யா அப்படிங்கிற தமிழர், ஜம்முல படிக்கிற நம்ம தமிழர் நம்மோடு இணைந்திருக்கிறார். சத்யா, நீங்க பார்க்கக்கூடிய உணரக்கூடிய நிலைய தமிழ் நேயர்களுக்கு விளக்கி சொல்லுங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாங்க இப்ப ஜம்முல சுத்ரான்ற இடத்துல இருக்கோம். ஸோ இது வந்து சிட்டில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டர்ல இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கனால இங்க பெருசா அட்டாக் இல்லை. பட் நாங்க வந்து அங்க சிட்டியை வந்து அட்டாக் ஆகிற சவுண்டு அது எங்களால கிளியரா கேட்க முடியுது, எங்களால பார்க்கவும் முடியுது. விஷுவலா அந்த அங்க இருக்கிற மிசைல்ஸை எங்களால பார்க்கவும் முடியுது. விஷுவலா அந்த லைட்ஸ் எங்களுக்கு தெரியுது. அண்ட் அதை இன்டர்செப்ட் பண்றாங்களா இல்ல இவ்வளவுதான் தெரியல. பட் எங்களுக்கு வந்து லவுடு பிளாஸ்ட் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. சப்தம் கேக்குது. பிளாக் அவுட் பண்ணிருக்காங்களா? கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிருக்காங்களா? முழு ஜம்மு சிட்டியும் பிளாக் அவுட்ல இருக்கு. ஓஹோ. இப்போ உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இடங்களுக்கு போறதுக்கு அறிவுறுத்தல் இருக்கா? இப்போதைக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். எங்களுக்கு எந்த விதமான கைட்லைன்ஸ் இல்ல எதுவுமே ஸ்டேட் பண்ற எதுவுமே கொடுக்கல. ஸோ சடனா இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி இது லைட் கட் ஆச்சு. ஸோ அப்போல இருந்து எங்களுக்கு வந்து ஃபர்தரா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிட்டில இருந்து அனுப்புறாங்க விஷுவல்ஸ். ஏர்போர்ட் இஸ் அண்டர் அட்டாக் அண்ட் சுஞ்சுவான் அப்புறம் பலோரா அப்படின்ற 2-3 இடம் இருக்கு சிட்டில. அங்கெல்லாம் கூட அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து விஷுவல்ஸ் பசங்க அனுப்புறாங்க. நீங்க உங்களுக்கு கண்கூட தெரியுதா? வானத்துல பார்க்கும்போது ட்ரோன்கள்லாம் வருது, அதை இன்டர்செப்ட் பண்றதெல்லாம் உங்களுக்கு கண்கூட தெரியுதா? கண்கூட தெரியுது. நாங்களே டெரஸ்ல இருந்து பாக்குறோம், தெரியுது. ஆக்சுவலா நாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கு. ஸோ அதனால எங்களுக்கு வந்து அதனால இந்த டைரக்ட் அட்டாக் இது வரைக்கும் வரல. பட் சிட்டி வந்து அந்த மலை அடிவாரத்துல இருக்கனால அங்க டைரக்டா இதாவது எங்களுக்கு சவுண்ட் கேட்க முடியுது, பார்க்க முடியுது. இந்த காட்சிகள், இந்த சத்தம் எல்லாம் எப்பல இருந்து உங்களுக்கு கேக்குது? இப்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடில இருந்து தான். ஐ சி. கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. எஸ் சார். 8 மணி வரைக்கும் நாங்க வீட்டுக்கு ரூம் வந்து தேர்ற வரைக்கும் எதுவும் இல்லை. ஸோ இப்போ கரெக்டா ஒரு 8:30க்கு மேலதான் லைட் கட் ஆனது. ஸோ ஃபுல் பிளாக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். ஃபர்தரா பசங்க அப்டேட் பண்ணதான் எங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. இப்போ நாங்க வெளியே வந்து டெரஸ் வந்து பாக்குறோம். எங்களுக்கு விஷுவலா அந்த இதுவும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கேட்குது. எல்லா விருந்தினர்களுடைய இறுதி பார்வையை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். ஐயநாதனையா தொடங்கி ரொம்ப சுருக்கமாயா. ஆமா நம்ம எதிர்பார்த்ததான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஒரே ஒரு கேள்வி. சத்யா, நீங்க அழைப்புல இருக்கீங்கன்னா ஹோல்ட் மிஸ்டர் சத்யா ஆன்லைன். மிஸ்டர் நிரஞ்சன், எஸ். ஓகே, ஐ லாஸ்ட் ஹிம். வெரி சாரி மிஸ்டர் நிரஞ்சன். ஆமா, ஐ வாண்ட் டு ஆட் சம்திங். நிரஞ்சன், எஸ். ஆமா, கட் ஆயிட்டார். சாரி. What was your question? We'll try to do. எந்த யூனிவர்சிட்டி தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான். இல்ல, அவர் ஏதோ 2 மலைகளுக்கு நடுவுல இருக்கிறேன் அப்படிங்கறாரு. அவர் இடத்துல எந்த பாதிப்பும் இல்லைன்னு பதிவு செஞ்சாரு. சிட்டியோட அவுட்டர்ல இருக்கு. சிட்டில அவுட்டர்ல இருக்கோம். 2 மலைகளுக்கு நடுவுல நாங்க இருக்கோம். சிட்டி. சோ எங்க இடத்துல அவர் இருக்கிற இடத்துல இந்த தாக்குதலும் இல்லைங்கிறதையும் சேர்த்து பதிவு செஞ்சாரு. வெரி சாரி, லாஸ்ட். ரொம்ப சுருக்கமா ஒரே ஒரு விடயம். ஓகே, அப்ப இன்டீரியர் வரல. ரைட். யா, அதுதான் அதோட புரிதல் இல்லையா? ரைட். ஆமா, எந்த விதமான சர்வதேசத்தினுடைய வேண்டுகோள் இல்லாட்டி இந்த கோரிக்கை இதுக்கெல்லாம் செவிசாய்க்காமல் இதில் வந்துட்டு நம்ம முழுமையாக இதுக்கு ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு இலக்கோட வந்துட்டு நமது முப்படைகளுக்கும் வந்துட்டு அந்த சுதந்திரம் கொடுக்கணுங்கிறீங்க. ராபர்ட், இறுதியான கருத்து. ஐம் கமிங். இல்ல, நீங்க நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சுதந்திரம் கொடுத்தது ஒரு நாளைக்கு முன்னாடி தான். ஆனா 70 ஆண்டுகள்ல இந்தியா அடைஞ்ச சாதனை இருக்குல்ல, ஒரு வளரும் வல்லரசு தெற்காசியாவிலன்ற இந்த டேக் இருக்குல்ல, அது அவங்களுக்கு மிகப்பெரிய பொறாமை ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய விளைவுதான் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான செயல்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு நான் தோணுது. ஏன்னா இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மை மக்கள் சண்டை வேணும்னு தான் நினைக்கிறாங்க. போர் வேணாப்பா, போர் போனா 2 பக்கம் பிரச்சனைன்ற மாதிரியான கருத்துக்கள் தான் பொதுவா பேசப்படுது. ஆனா இந்த மாதிரியான சம்பவங்கள் மக்களை வந்து நியாயப்படுத்த வச்சிரும். பாகிஸ்தானுக்கு நம்ம தகுந்த பதிலடி கொடுக்கணும், அப்பதான் அவங்க திருந்துவாங்க. அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து ஓகே, இப்போ அண்மை தகவல், இந்த பிளாக் அவுட், அந்த பவர் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அணைக்கப்பட்டிருப்பது பஞ்சாப்லயும் சரி, ஜம்மு காஷ்மீர்லயும் சரி, ராஜஸ்தான்லயும் பல இடங்கள்ல பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அறிகின்றோம். இவையெல்லாம் எல்லைப்புற மாநிலங்கள்ங்கிறத சேர்த்து பார்க்கணும். திரு ஸ்ரீகாந்த், இறுதி கருத்து. அதாவது பாகிஸ்தான் வந்து தொடக்க காலத்திலேருந்து இந்தியா மீது ஒரு வெறுப்புணர்வோடு தான் வளர்ந்த ஒரு நாடு. அவங்களுடைய இராணுவமே தீவிரவாதமாக செயல்பட்டது. தீவிரவாதிகள் இராணுவமாக செயல்பட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய மக்களை தீவிரவாதிகளாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொரு ஏவுகணையும் பார்த்தீங்கன்னா இந்தியாவை தாக்கி அளித்த மன்னர்கள் பேரில், தைமூர், கஜ்னவி, கோரி, அப்தாலின்னு அவங்க வச்சிருக்க ஒவ்வொரு ஏவுகணையின் பேரும் இந்தியாவுக்காகவே தயாரிக்கப்பட்டது. அதனால் அவங்க இந்தியா மேலே ஒரு வெறுப்புணர்வின் உச்சத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய விமான தளங்களையும் மக்கள் வாழ்விடங்களையும் அவங்க தாக்க வராங்கன்னா
இந்தியாவை போருக்கு அவங்க வெத்தலைபாக்கு வச்சு கூப்பிடுறாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதற்கான விலையை, மிக உயர்ந்த விலையை பாகிஸ்தான் கொடுக்கும். நம்ம இந்தியா வந்து ஒரு பாலிசி வச்சிருக்கோம், நோ ஃபர்ஸ்ட் யூஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட டாக்டரின் உலகத்தில் எந்த நாடும் கொடுக்காத ஒரு டாக்டர் நம்ம கொடுத்துருக்கோம். முதலில் அணு ஆயுதத்தை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஒருவேளை அதை வந்து பாகிஸ்தான் பயன்படுத்தியது என்றால் அதற்கான மிகப்பெரிய விலையை பாகிஸ்தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜெயிப்பது தேசமாக இருக்கட்டும், ஒரு சவாலான சூழலை இந்த தேசமும் பிராந்தியமும் எதிர்கொண்டிருக்கு. அடுத்து என்னங்கிறத பார்ப்போம். பதற்றம் பெருகி கொண்டிருக்கிறது. நாம் பாகிஸ்தான்ல தாக்கியது தீவிரவாத மையங்களை மட்டுமே, அது நிரூபிக்கப்பட்ட விஷயம். பதிலுக்கு இப்பொழுது பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவி தாக்கி கொண்டிருக்கிறது. எங்கெங்கெல்லாம் தாக்குகிறது? ஏர்போர்ட், பல்கலைக்கழகங்கள், இப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து தாக்குகிறது பாகிஸ்தான். அதாவது எண்ணத்தை பாரு. ஜம்மு யூனிவர்சிட்டி கிட்ட பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை நமது வான்படைகள், நமது ஏர் டிஃபென்சஸ் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. பத்தான்கோட் ஏர்பேஸ், இதுவும் நம்முடைய மிலிட்ரி இன்ஸ்டலேஷன், இது மீண்டும் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இங்கேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்பிரட் பண்ணியிருக்கோம். நமது ஏர் டிஃபென்சஸ் அதை இடைமறித்திருக்கிறது. பல இடங்களில் எல்ஓசி, இந்த எல்லை புறங்களில் ஹெவி ஆர்டிலரி ஃபயரிங் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நடக்க கம்ப்ளீட் பிளாக் அவுட், எதிரிக்கு இந்த இடங்கள்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது இடங்கள். பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. ஜம்மு ஏர்போர்ட்டில் மட்டும் ஒரு ட்ரோன் ஹிட் செய்திருப்பதாக தகவல். அங்கே மட்டும் தாக்குதலை வந்து இடைமறிக்க முடியல அப்படின்னு நம்ம அறிகின்றோம். ஏர்பேசஸ், பல்கலைக்கழகங்கள், பொதுமக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடங்கள், இவற்றையெல்லாம் தீவிரவாத மையங்களை நாம் தாக்கியதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் தாக்கி கொண்டிருக்கிறது. இன்னொன்று நம்ம பார்க்கணும். இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிரஞ்சனும் கூட சொன்னார், இந்த டாக்டிக்கல் மிசைல்ஸை பயன்படுத்துறதுக்கு, நியூக்ளியர் ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அவங்க முனைகிறாங்க அப்படின்னு அவங்க அதை தொடர்ந்து பேசுகிறாங்க. அமைச்சர்களோ அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் கூட இந்த அணு ஆயுத மொழியை பேசுகிறாங்க. நம்ம பேசல, நம்ம எஸ்கலேஷன் லேடர் வேண்டாம், நாங்கள் எஸ்கலேட் பண்ண விரும்பலன்னு சொல்ல அவங்க மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அணு ஆயுதம் இருக்குன்னு பொறுப்பற்ற வகையில் பேசிட்டு இருக்கிறாங்க. வேர் இஸ் இட் லீடிங்? இது தொடர்பாக வந்துட்டு இந்தியன் மிலிட்டரியினுடைய ஸ்டாண்ட் என்னென்னா, நம்ம வந்துட்டு வி ஹேவ் அ மொரட்டோரியம், ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுருக்கோம். அது என்னென்னா, வி ஆர் நாட் கோயிங் டு யூஸ் ஃபஸ்ட், ஆனால் தொடுத்தா பதிலடி கொடுப்போம். அப்போது எங்களுடைய பதிலடி நாங்கள் எப்படியாப்பட்டதாக கொடுப்போம் அப்படின்றது எங்களுடைய நிர்ணயம் தான், வி வில் டிசைட் அப்படின்றத அப்போவே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய நியூக்ளியர் கமாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு அண்மை செய்தியை மட்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பாகிஸ்தானுடைய F-16 ரக விமானத்தை இந்தியா சுட்டு இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் சேர்ந்து வந்திருக்கு. மன்னிக்கணும், அவ்வளோதான். ஒரு F-16 டவுன், பாகிஸ்தான்ஸ் F-16 இஸ் டவுன். F-16 அப்படிங்கிறது அந்த காலத்தில் அமெரிக்கா அவங்களுக்கு கொடுத்த பெரிய பரிசு. இப்போ தான் அது ஒரு பெரிய ஒரு வெப்பன் தான், அது பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் தான், வார் பிளேன் தான், அதை வீழ்த்திருக்கிறாங்க. அதான் இது ஃபுல் ஸ்கேல் வார் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, முழுமையான போர். அதுதான் வந்துட்டு நம்ம பொறுமையாக புரிஞ்சுக்கிறோம். நியூக்ளியரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னோம்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஏரியா ஸ்பெசிஃபிக், ஒரு சின்ன ஏரியாவில் மட்டுமே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சப் கிலோடன் வார்ஹெட்லாம் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் லேட்டர் 98க்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஓகே, இப்போ இந்த நேரலை காட்சிகளும் வருது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் ட்ரோன்கள் தாக்க சைரன்கள் ஒலிக்கக்கூடிய சப்தத்தையும் நம்ம கேட்குறோம். இந்த ட்ரோன்களை நம்முடைய ஏர் டிஃபென்சஸ் வீழ்த்தக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம்.